வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். பிரகாஷ் வந்து செம்மையா வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம மீனாம்மா கண்ணா அப்னான்னு திட்டுறாங்க. இனிமேட்டு உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. போடி இங்கேருந்து அப்படின்னு போறப்ப பிரகாஷ்க்கு உச்சக்கட்ட கோவம் வந்திருக்கு. இது எதுவுமே வந்து கனவு இல்ல. அப்பன்னு பார்த்து தமிழ் கீழ விழுகுறப்ப, தன் குடும்பத்தையே வந்து தூக்கி நிப்பாட்டுற ஒரு பொண்ணையா தள்ளி விடுறீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே புடிச்சு தடுத்துடுறாங்க. நம்ம பிரகாஷ் வந்து தமிழ கீழ விழுவாம காப்பாத்திடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து மீனாவ செமையா வந்து மொறைக்கிறாங்க. "ஏங்க நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? ஏங்க நீங்க எந்திரிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா கோவப்படாதீங்க. நீங்க அமைதியா இருங்க. அதுதான் முக்கியங்கிற" மாரி சொன்னோனே, கோவத்த எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க நம்ப பிரகாஷ். அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. இத்தனை நாளா நான் இப்படியே இருந்ததுக்கு நீ என்னப்பா பண்ணுவ? எதார்த்தமா நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஜெயாராணிலேருந்து எல்லாரும் அப்படியே அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாமா ஏஞ்சதும் ஒரு வகையில் நல்லது தாம்மா. இல்லாட்டி நம்மளால் இனிமேட்டு சமாளிக்கலாம் முடியவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாதப்ப தான் மாமா நம்மளை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து அதிரடியாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நீ நல்லா இருக்கியாம்மா? எனக்காக இவ்வளோ நாளா வந்து நீ கஷ்டத்த வந்து சுமந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ப ஜெயாராணி வந்து பார்க்குறாங்க. என் அண்ணன் பழையபடி வந்து ஏந்திச்சு எல்லார் கூடயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளே! ரொம்பவே சந்தோஷம்ப்பாங்கிறப்ப ஜானு வந்து ரொம்பவே கதறி கதறி வந்து அழுவுறாப்புல. "டேய் நீ வந்துட்டியாடா? உனக்காக தான்டா இத்தன நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து பேசுறாங்க. என் பையன் வந்துட்டான்னு இந்த உலகத்துக்கே நான் சத்தம் போட்டு சொல்லப் போறேன். "மீனா உன் புருஷன் ஏந்திச்சிட்டாம்மா, உன் புருஷன் ஏந்திச்சிட்டான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க இவ தான் நம்ப பொண்ணு வர்ஷினி. ஏம்மா நல்லா இருக்கியா? அப்பா வந்துட்டீங்களப்பா. எனக்கு சந்தோஷம் தாங்கல. எல்லாருக்கும் அவங்கவங்க அப்பான்னா உலகம்ப்பா. ஆனா எனக்கு அந்த பாசம்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கும் ரொம்பவே கவலையாதாம்மா இருக்கு. என்ன பண்றது? எனக்கு வந்த வாழ்வு இப்படி ஆயிடுச்சு. பொறுமையும், சத்தியமும் என்னைக்குமே வந்து ஜெயிக்குங்கிறது என் வாழ்க்கையில வந்து உறுதுணையா ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, தமிழ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. தமிழ வந்து செம்மையா வந்து மொறைக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே பிரகாஷ் வந்து பேசுறாங்க. "இப்போதைக்கு இந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியாத மாரியே பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ப பிரகாஷு, "இவ தாங்க சிபியோட மனைவி. என் பையன் எங்க இருக்கான்? இப்பயே அவன பார்க்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, சிபிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னது? ஜானு வந்து ஃபோன் பண்றாங்க. என்ன ஏதுன்னு சுத்தமா புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து அட்டெண்ட் பண்ணும்போது, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குடா. நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இங்க வாடா." அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பூரிப்பா வந்து பேசுறாங்களே, என்ன ஏதுன்னு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிட்டு, அப்படியே வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. நம்ப சிபியும் இந்த இடம் தானே வந்து பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆப்போசிட்ல என் பையன் எங்கம்மா இருக்கான்? யாரும்மா என் பையன்? இதுவரைக்கும் என் பையன நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல பிரகாஷ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சிபி வந்து இறங்குறாங்க. "என்ன ஆச்சு? என்னமோ சர்ப்ரைஸ்ன்னு மிகப்பெரிய விஷயம்னு சொன்னீங்களே!" அப்படின்னு சொல்றப்ப, இவங்க எல்லாரும் ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க. பிரகாஷ் வந்து பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல, "என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது 4, 5 பேர் வந்து விளங்குறாங்க. பிரகாஷ் வந்து ஏந்திச்சு நிக்கிறாங்க. "மகனே எப்புட்றா இருக்க? சிபி சக்கரவர்த்தி, உன்ன இது மாரிலாம் கூப்ட்டு எத்தன வருஷம்டா ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா!" அப்படின்னு சொல்லி ஓடி போய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க அந்த இடத்துல. "என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நல்லா அடிங்கப்பா, என்ன அடிங்க. உங்கள பார்த்து எனக்கு ரொம்பவே வந்து கவலையாயிடுச்சு. அதனால நீங்க எப்படி இருக்கீங்கங்கிற விஷயத்த கூட கேட்காம பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கணும்ப்பா. அப்படி கூட ஒரு நிகழ்வு சின்னதா ஒரு சந்தோஷம் கூட உங்களுக்கு குடுக்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் வெளிநாடு போனது எல்லாமே வந்து தப்பு தான். நான் இங்க வந்த உடனே தான் நீங்க இப்படியெல்லாம் வந்து அன்பு காட்டினா தான் சரியாவீங்கன்னு எனக்கு தோணாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஏஞ்சதுக்கான காரணத்த உங்க எல்லாருக்கும் வந்து சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல, "என்ன சொல்றீங்க? மொதல்ல நீங்க எல்லாரும் இந்த பொண்ண எதுக்கு வந்து திட்டுறீங்க?" "அம்மா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சரியாயிட்டேன்ம்மா." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ற? எனக்கு சுத்தி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு கேட்டுச்சும்மா." "அப்படியா சொல்ற? எதுனால?" தமிழ் காட்டின அன்பு, பாசம், அக்கறை இது எல்லாமே வந்து வேற லெவல்மா. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆரம்பத்துலேருந்து என்ன பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நியமனம் பண்ணினீங்கல்ல, அது சரியில்லம்மா. தமிழ் சேஞ்ச் பண்ணால்ல, அவங்க ஃப்ரெண்ட வந்து கொண்டு வந்து நிப்பாட்டினால்ல, அவங்க குடுத்த வைத்தியம் எனக்கு நல்லாவே வந்து பலனளிச்சுச்சும்மா அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து பேசுறாங்க.
தமிழ் தான் காரணமா? ஆமாம்மா. தமிழ் இது மாரி அப்பப்ப வந்து என்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே இருப்பா. அன்பு, பாசம் ஒவ்வொரு நாளும் வீட்ல என்னென்னலாம் நடந்துச்சு, நீங்க எப்ப எந்திரிக்க போறீங்க மாமான்னு ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா. இருக்கட்டுங்க, இவ பண்ணி வச்ச வேலையெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லி, மீனா வந்து கன்னாபின்னான்னு திட்டுறப்ப, இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது. நம்ப பிரகாஷ் வந்து பேசுறத மட்டும் தான் கேட்கணும்னு ஜானு சொன்னதுனால அமைதியாயிட்டாங்க. இவ உனக்கு வேண்டாத மருமகளா ஆயிட்டான்னு நீ இவ்வளோ நேரம் வந்து சொன்னல்ல. நீ கூட என் மேல இவ்வளோ அன்பு காட்டல. நீ எப்பயாவது ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வேதனையோட போவ. ஆனா இந்த வீட்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணீங்களா? ஆனா என் மருமக என்கிட்ட டெய்லியும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுவா. வாக்கிங் வெளியில கூட்டிட்டு போணும்னு கூட உங்க யாருக்குமே வந்து தோணலல்ல. அது எல்லாம் தான் என் மனச மாத்தி எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய அப்படியே பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இப்ப கூட என் மருமக இங்க நல்லது செஞ்சுகிட்டு இருக்கா. அத கூட நீங்க எல்லாரும் தப்பு தப்பா வந்து பேசுறீங்களேன்னு என் மனசு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுச்சு. பிரகாஷ் உன்னால முடியும். இல்லாட்டி என் மருமக இங்கேருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல தான் நான் இப்படியெல்லாம் வந்து எந்திரிச்சேன். நான் ஏஞ்சதுக்கான முழு காரணமும் யாரு? மீனா உன் கண்ணீர தொடச்சது வேற யாருமே இல்ல. உன்னோட மருமக தான். உன் மருமகளையா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ நான் எந்திரிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லையா? ஏங்க இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க? உன் மருமக என்னைக்குமே நல்லது தான் செய்வா. உங்களுக்கு தோணுது, தோணல. உங்கள யாரையும் நான் குறை சொல்லல. ஆனா, உங்களுக்கு தோணாத விஷயம் மருமகளுக்கு தோணி, அத செஞ்சிருக்கால்ல. நீங்களே என் மேல அன்பு, பாசம் வந்து பெருசா வந்து காட்டல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில யாரையும் நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா, மருமகளுக்கு இது மாரிலாம் அன்பா பார்த்துக்கணும். நான் மாமனாருன்னு பார்க்காம, அப்பா இடத்துல வச்சு பார்த்து, வாக்கிங்லாம் கூட்டிட்டு போயிட்டு, டெய்லி நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொன்னா. ஆஃபீஸ்ல நடந்தது, வீட்ல நடந்தது, ஜானு வந்து மாஸ் பண்ணது, நீ அவார்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குடுத்ததுன்னு, ஏகப்போகா எல்லாமே எனக்கு தெரியும் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, என்னையும் இந்த 1 வருஷம் காலமா வந்து என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சது என் மருமக தான். அப்படிப்பட்ட மருமகளையா இங்க வெளியில போன்னு மனசாட்சியே இல்லாம தள்றீங்களே! இதெல்லாம் நியாயமா இருக்கா? 30 வருஷமா நான் வரணும் வரணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க 1 செகண்ட்ல இப்படியெல்லாம் வந்து பண்றீங்களே! அப்படின்னு சொன்னோன தான், மீனா வந்து தப்பு பண்ணிட்டோங்கிற விஷயத்த வந்து உணர்றாங்க அந்த இடத்துல. ஏங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல நெனைக்கிறாங்க. இருப்பினும் வெளியில காட்டிக்காம அமைதியா இருக்காங்க. வேற லெவல்ல பிரகாஷ் வந்து ஒவ்வொரு சீனா வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்குன்னே சொல்லலாம். சிபிய ஓடி போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. "அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் தான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக வந்து செஞ்சிருக்கணும். ஆனா தமிழ் செஞ்சுட்டா. நீ செஞ்சா என்ன? தமிழ் செஞ்சா என்ன? எல்லாமே ஒண்ணு தான்டா. என் மனச நீங்க எல்லாரும் சேர்ந்து குளிர வச்சுட்டீங்க. அது போதும்." அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமா வந்து சொல்ல சொல்ல தமிழ் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம் எல்லாருக்குமே வந்து பல மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, ஜெயாராணி கிட்ட வந்து பேசலான்ட்டு இருக்கிறப்ப, "பிரகாஷ் இங்கேருந்து நம்ப போலாம்ப்பா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. நம்ப ஜெயாராணிலேருந்து எல்லாரும், "அப்பாடா! இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு எதுக்குமே வந்து கவல இல்ல. அவரு பார்த்துப்பாப்புல." அப்படின்னு சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப ஜெயாராணிலேருந்து, தமிழ்லேருந்து வாங்க நம்ப எல்லாரும் போலாம். நம்ப எல்லாரும் போலான்னா, அதுல தமிழ் வரமாட்டாளா? என்ன நெனைக்கிறீங்க? தமிழ் தான்ப்பா நம்ப குடும்பத்தோட குலசாமி. அத யாராலயும் மாத்த முடியாதுன்னு பேசுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.